ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிக்க போறது? யாரு? வெரி குட். யார் சொன்னது அது? என் தேவன. வெரி குட். என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் தேவனாகிய கர்த்தர் என் கைகளின் கிரியைகளையும் என் கையின் பிரயாசத்தையும் அவர் எனக்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்போது யாருமே அதை நிறுத்த முடியாது. ஒருவேளை சுயமாக நான் பெரிய பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை பெறுவேன் அப்படின்னு நினைப்பதை காட்டிலும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கொடை ஆசீர்வாதம் அதைவிட மேலானதாக காணப்படும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகளின் கிரியை அல்லது ஒர்க்ஸ் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், உங்களுடைய கரங்களின் கிரியை என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒர்க்ஸ் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், உங்களுடைய கரங்களின் கிரியை. அப்போ நம்முடைய கரங்களின் கிரியை என்றால் என்ன? அதுதான் வேலை, அதான் பணி, அதுதான் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இதற்கு ஒட்டினார் போல் 2 வசனத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாட வேலையில் ஆண்டவர் எப்படி நம்ம சந்திப்பது அப்படிங்கிறத ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக உங்களோடு கூட நான் பேசினேன். அதில் 2 வசனத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாது. அதையும் சொன்னேன். இந்த வேலை காரியத்தை ஆண்டவர் மனிதன் படைக்கும் போதே அதை அவனுக்கு அசைன் பண்ணிட்டான், அவனுக்கு சொல்லிட்டார். அதையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஆதாம படைச்சத ஆண்டவர் சும்மா உட்காந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கா இல்லை, தோட்டத்தில் வச்சு
அழகான தோட்டத்தை வச்சு, எப்பா இது நீ தான் பண்படுத்தணும், நீ தான் பாதுகாக்கணும். The Lord assigned the work for Adam. ஆதாமுக்காக ஒரு வேலையை என்ன செய்தாரு? ஆண்டவர் நியமித்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பனா நல்லா யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்ம வேலை செய்யறத விரும்புறாரு. ஹல்லேலூயா. சோம்பேறியா இருக்கிறத விரும்பல. இதை நான் அன்றைக்கே கொஞ்சம் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். அப்பனா வேலை செய்வது என்ன வேலைனாலும் இருக்கலாம். எனி ஒர்க், நோ மேட்டர். அது ஒரு அரசாங்க வேலையா இருக்கலாம், மத்திய அரசாங்க வேலையா இருக்கலாம், மாநில அரசாங்கம் இருக்கலாம், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிற வேலையா இருக்கலாம், அல்லது ஒரு விவசாயத்தை பண்ணலாம், நீங்கள் ஒரு வியாபாரத்தை பண்ணலாம், ஒரு தொழில் செய்யலாம், அல்லது அன்றன்று காட்சி டெய்லி வேஜஸ், தினந்தோறும் வேலை செய்கிற கூலியாக இருக்கலாம். ஏதோ ஒரு, அது கலெக்டர் உத்தியோகம் தான் இல்லை, சாதாரண ஒரு ஹவுஸ் கீப்பராக கூட நீங்கள் இருக்கலாம். எனி ஒர்க் இல்லைன்னா நான் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஹோம் மேக்கராக கூட நீங்கள் இருக்கலாம். எஸ், ஏதோ ஒரு வேலையை செய்யணும், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வேலையை தான் உன் கைகளின் கிரியைகள், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை தீர்க்கமாக வச்சுக்கணும். நான் என்னுடைய கரங்களையும் என்னுடைய மைண்டையும் சும்மா வைக்கக்கூடாது, ஏதோ ஒன்றிலே நான் ஆக்குபை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவன் விரும்புகின்ற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற சுறுசுறுப்பு உள்ள கையோ. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ நம்ம உயர்வதற்கு, உயர போவதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசையும் வேணும், நம்முடைய முயற்சியும் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய பணி, நம்முடைய வேலைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பதற்கு 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய பெயர் பெசலேயேல். இந்த மனிதனுடைய பெயர் என்ன? பெசலேயேல். பேரே கொஞ்சம் வினோதமாக இருக்குல்ல? ஏன்னா இவன் வினோதமான வேலைகளெல்லாம் செய்வான்னு பைபிளில் சொல்லுது. இவன் வினோதமான வேலைகளை செய்வான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெசலேயேல் என்னென்ன வேலைலாம் செய்கிறான் பாருங்க, அவ்வளோ வேலை செய்கிறான். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்டூல் செய்யிட்டு வாங்கன்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் அந்த கார்பெண்டர் அருமையாக செய்து கொண்டு வருவான். சில சமயத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கணும். நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். இந்த பெயிண்டர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அவன் அந்த பட்டியை வச்சுட்டு அதை ரப் பண்ணி விடுவான். அவ்வளோ புகையாக வரும், அவ்வளோ தூசி, டஸ்ட்டு, அவ்வளோ அப்படியே நிற்கிறோம். ஆனால் சில பெயிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு கூட போட்டிருக்க மாட்டான், அதுலேருந்து வேலை செய்வான். அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, அவனுக்கு ஒன்றுமே வராது. ஆனால் அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிமிஷம் சும்மா அப்படி போனால் டப்பு டப்புன்னு தும்மலும் வந்துடும், எல்லாம் வந்துடும், அலர்ஜி ஆயிடும். ஆனால் கர்த்தருடைய அந்த கிருபையை பாருங்க, அந்த வேலை செய்கிறதற்கு அந்த மனுஷனுக்கு ஒன்றும் ஆகாதபடிக்கு அந்த கிருபையை ஆண்டவர் நினைச்சார், கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் போய் வெல்டிங் அடிக்க முடியுமா? ஆனால் அந்த வெல்டருக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பழக்கம் இல்லாத ஒருத்தன் அப்படி தான் என்ன பண்ணா, ஒரு மனிதன் வெல்டிங் அடிக்கிறேன்ட்டு எல்லாரும் அடிக்கிறாங்கன்ட்டு இவரும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். சரிண்ணா, இவரும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சரி நம்ம அடிச்சிருவோமே அப்படின்ட்டு அந்த மனிதர் வெல்ட் அடித்து 3 நாளாக கண் வலியில் கண்ணே பாதிக்கப்பட்டு போச்சு. தேவையா? ஆனால் அதை அடிக்கக்கூடிய ஆளுக்கு ஆண்டவர் என்ன பிடிச்சிருக்கிறாரு, அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த வேலைனாலும் பரவாயில்ல, அது கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. எனி ஒர்க், அது தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. அதில் நீ பெஸ்ட்டாக செய், நல்லா செய்.
சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்னே கிடையாது. கர்த்தர் கொடுத்த வேலை அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த வேலை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த விசித்திரமான இந்த வேலைகளை செய்திருக்கு இந்த பெசலேலுக்குல முதலாவது ஒரு காரியம் இருந்துச்சு. அவன் பாருங்க, விசித்திரமான வேலைகள் பொன்னால செய்கிறான், மரத்தால் செய்யலாம், என்னத்தெல்லாமோ செய்கிறான். அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துருங்க. தெரியுதுன்னா அந்த 35 அதிகாரம் 30ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் கடைசி வரை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த வேலைகளை செய்வதற்கு 4 பிரதானமான ஒரு காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் 3 காரியங்களை இருக்கும்போது 4வது தன்னை போல வந்துடும். அதான் நான் முதல்ல 3ன்னு சொன்னேன். முதலாவது பாருங்கள், 35ஆம் அதிகாரம் யாத்ராமம் 35 33 வாசியுங்கள். 33. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளிலும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். தேவ ஆவியினாலே அவனை, நல்லா கவனிச்சுங்க, தேவ ஆவியினாலே. நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வேணும். கர்த்தருடைய ஆவியின் வழிநடத்துதல், the guidance of the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் உடைய வழிநடத்தல் உங்களுக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா சூப்பராக போகும். நீங்கள் போகிற காரியத்தில் தங்கு தடையின்றி டபால் டிபால்னு போயிட்டு இருக்கோம், அல்லது எங்கேயா முட்டி மோதும். தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதல் இந்த பெசலேலுக்குள்ள இருக்குது. அதனால்தான் அத்தனை வேலை அவனால செய்ய முடியுது. உங்களுடைய வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கணுன்னா தேவ ஆவியானவர் உங்களுக்கு வேணும். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Daniel chapter 6 verse 3. வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிங்கள். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த, Daniel had an excellent spirit. அதுதான் அந்த விசேஷித்த ஆவி. நல்லா கவனிங்க, தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர், அதான் தேவ ஆவியானவர், அதான் கர்த்தருடைய ஆவியானவர். அதனால தான் தானியேல் பிரதானிகளுக்கெல்லாம் பெரியவனாயிருந்தான். பிரதானிகள் தான் பெரிய ஆட்கள், சரிங்களா? அவங்களுக்கு இவன் மேற்பட்டவனாயிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரத்தை நோக்கி போனா இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர், அவருடைய வழிநடத்தல் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு அதை நீங்கள் செக் பண்ணுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரா? ஒவ்வொரு நேரமும் செக் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது சைடு விலகி போனால் ஆவியானவர் உங்களை விட்டு விலகிட்டாருன்னு அர்த்தம். எனி கைண்ட் ஆஃப் ஜாப், எனி கைண்ட் ஆஃப் ஒர்க், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தணும். ஆவியானவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, எப்படி நான் நடக்கணும், எப்படி நான் செய்யணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே இருக்குல்ல. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர், அந்த ஆவியானவர் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் 24/7 ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பக்கம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்காது. பிரச்சனைகள் வரும், எல்லாத்துக்கும் மண்டடி வரும். எங்களுக்கு வராமையா இருக்குது, உங்களுக்கு மேலே வந்துட்டு இருக்குது. வெளியே சொல்ல முடியாது நாங்கள். ஆமாம், அப்படிப்பட்ட மண்டடிங்களும் பிரச்சனைகளும் தாண்டிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ கூட அப்படி தான் போயிட்டு இருக்கோம். உங்க பாரங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எங்க பாரத்தை அவர்கிட்ட தான் போடணும், அவ்வளவுதான். ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துகிறார், அவருக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்கிறோம், தைரியப்படுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை வழி நடத்தணும். அந்த ஆவியானவர் மட்டும் எங்களோடு கூட இல்லாவிட்டால் அவ்வளவுதான். அதை தான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இந்த ஆவியானவரோடு கூட நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுபிட்சமாக இருப்பீங்க. உங்களால் அவரை விட்டு விலக முடியாது. வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது, ஜெபிக்காமல் இருக்க முடியாது, ஆலயத்துக்கு வராமல் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவர் தான். என்னதான் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிரும். எங்கே கொண்டு உங்களை போட்டாலும் சரி, கர்த்தர் இல்லாமல் இருக்க முடியாது. தண்ணி இல்லாமல் மீன் இல்லை, அதே போல் தேவனுடைய ஆவி இல்லாமல் நான் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சந்தோஷமா இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் நடக்க வேண்டும், என்ன நான் செய்ய வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு நான் செல்ல வேண்டும், என்ன நான் சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு நான் செல்ல வேண்டும், என்ன நான் சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்க போகக்கூடாதோ அங்க போகாம தடுத்து நிறுத்துவார். அதுதான் ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கைகளின் பிரயாசத்தை, உங்கள் கைகளின் கிரியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா தேவ ஆவியானவர் உங்களுக்கு வேணும். இந்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரா? செக் யுவர் செல்ஃப். இரண்டாவதாக, இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33 அதே 35 வாசிங்க. யாத்ராமம் 35 சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலையையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்புகிறார் என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு, இதுல எல்லாம் அடங்கிட்டு, இன்க்ளூடட் ஆல் ஒர்க். சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். சகலவித வேலைகளை ஞானத்தினால் நிரப்பினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் வேணும். ஹல்லேலூயா.
வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் வேணும். சில சமயத்தில் வங்கியில் வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸை பார்த்தீங்கன்னா, ஊழியர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாராவது லோனுக்கு கொடுக்க போனால் ரொம்ப அவங்கள விசாரிப்பாங்க, ரொம்ப பார்ப்பாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நமக்கு நெருங்கிய ஒரு பார்ட்னர் திடீரென்று ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, யாரோ ஒருக்கு லோன் கொடுத்து அதில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு உடனே ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ஒரு காரியம், இட் இஸ் வெரி நியூ ஃபீல்டு டிபார்ட்மெண்ட். வங்கியில் பல பிரிவுகள் இருக்குது, அது ஒரு கடல் மாதிரி. ஆனால் அவர் திடீர்னு ஒரு புதுசாக அந்த ஒரு துறையில் தூக்கி போட்டோன்னே, லோன் செக்ஷனில் போட்டோன்னே, ஏதோ ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ்ன்னு சொல்லவா எடுத்துட்டேன். அந்த லோன் கொடுத்ததில் ஒரு சின்ன சிக்கல் ஆகிட்டு. ஆனால் கர்த்தர் அவர் கைவிடலை, ஜெபம் வீண் போகலை, அந்த அற்புதத்தை செய்தார். எதற்காக சொல்கிறேன்னா, ஞானம் வேண்டியது இருக்கிறது. ஒரு பணியை செய்வதற்கு ஞானம் வேண்டியது இருக்கிறது. இது உதாரணமாக நான் சொன்னேன். இதே போல் ஒவ்வொரு துறையிலையுமே நீங்கள் செயல்படுவதற்கு உங்களுக்கு ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஞானம் வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எந்த வேலைனாலும் சரி ஞானம் உங்களுக்கு வேண்டும். அறிவு, நாலேஜ் அக்வயர் ஃப்ரம் மெனி புக்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். அது அறிவு, அறிவு களஞ்சியம், புத்தகங்கள், நிறைய சொற்பொழிவுகள், நிறைய செமினார், நிறைய பேர்ட்ட டிஸ்கஷன், பேனல் டிஸ்கஷன், சிம்போசியம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதன் மூலமாக நமக்கு அறிவு வருகிறது. அறிவை பெருக்குவதற்கு புத்தகங்களை வாசிக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், சகலத்தையும் நமக்கு இருக்குது. இதன் மூலமாக நமக்கு அறிவு கிடைக்கிறது. ஆனால் ஞானம் எங்கே இருந்து வருகிறது? அது பரலோகத்திலிருந்து வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா தானியேல் அதை தான் சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் இதை வெளிப்படுத்தலைன்னா மறைபொருளுக்கு விளக்கம் கிடைக்காது. அப்ப ஞானத்தை கொடுப்பவர் கர்த்தர். Wisdom is come from above. அதனால தான் சாலமோன் கரெக்டாக கேட்டான். ஒரு தேசத்தையே ஆள்றதுக்கு அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல ராஜாவாயிட்டான். சின்ன வயசுல ராஜா ஆயிட்டோன்னு ரொம்ப பெருமையாக இருந்தான். பயந்துட்டான். என்ன பயந்தான்? இவங்களை எப்படி தான் நான் நடத்த போகிறோன்னே தெரியலன்ட்டு ஆண்டவர் அவனுக்கு கேட்குறேன், உனக்கு என்னப்பா வேணும்? அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார். நீங்கள் ஞானத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுக்கு பிறகு ஒருத்தனும் இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஞானம் தான் அங்கே செயல்பட்டுச்சு. உண்மையான தாய் யார், டூப்ளிகேட் தாய் யாருங்கிறத கண்டுபிடிச்சான். கரங்களை தட்டி கத்திரமா படுத்துங்க. அந்த ஞானம் மட்டும் இல்லைன்னா சரி 2 பழந்து போட்டு போயிட்டே இரு அப்படின்னு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொன்ன மாதிரி. ஆனால் கரெக்டாக குழந்தையும் உயிரை காப்பாற்றுறான், உரியவருக்கும் ஒப்படைக்கிறான். அதுதான் ஞானம். கரங்களை தட்டி கையில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதற்கு தான் ஆண்டவருடைய ஞானம் வேண்டும். ரொம்ப யோசிக்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் போதக பணியை துவக்கின அந்த வருடம் லாங் டைம் பேக். அப்பொழுது அந்த போதக பணியிலே ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு குருவானவரை பற்றி ஒரு தகவலை நான் தெரிந்து கொண்டேன். சில சமயத்தில் திருச்சபைகளிலும் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை திடீரென்று அவருடைய சபையிலே ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. அப்போ அந்த மரணத்தை தெரியப்படுத்துவதற்காக, குருவானவருக்கு தெரியப்படுத்துவதற்காக அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் வந்திருக்கிறார். வந்தவர் அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மனைவி இறந்து போய்விட்டாங்கய்யா, நீங்கள் அடக்க ஆராதனைக்கு வரணும், அடக்கம் எப்படி இருக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி இறந்தாங்க அப்படின்னு போதகர் கேட்டுட்ருக்கிறார். அப்போ அவர் சொன்னார், கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க, சுயநமாக இருந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார். இந்த போதகருக்கு கொஞ்சம் கலக்கம் இருந்திருக்குது. இந்த குருவானார் கலக்கத்தில் இருந்த உடனே அந்த சொல்ல வந்து அவருடைய கணவரை மேலங்கிலையும் பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு
உண்மையில் சிக்காதுன்னு தான் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லியிருக்காரு. சரி அப்படின்ட்டு அவர் வீட்டில் உள்ளே போயிட்டு ஒரு கணம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. வெளியே வந்து கேட்டார், உண்மையில் இருந்தானா அல்லது சூசைடலா அப்படின்ட்டாரு. அந்த மனுஷன் வாயடைச்சு போயிட்டான். எப்படி இது தெரிந்தது என்றால் அவருடைய அதுதான் தேவஞானம். அதுதான் தேவஞானம். அப்போதுக்கு ஒரு காரியத்தை அந்த குருவானவர் பகிர்ந்து கொள்ளும்போது சொல்லியிருக்கிறார். அந்த சொல்ல வந்த மனிதன் முழுவதும் வெற்றாக ஈரத்தோடு வந்து நின்றிருக்கிறார். அதிலே ஒரு டவுட். அந்த மனைவி கிணற்றுக்குள்ளே விழுந்து என்ன செய்தா, மரித்து போயிட்டார். அப்போ சூசைடல் அப்படிங்கிறதுல டக்குன்னு ஒரு குருவனர் போய் பரியல் போகக்கூடாது, அதற்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்போ இது யாரும் அவருக்கு கொடுக்கல, தேவன் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மூத்த போதகரை, அந்த குருவானவரை குறித்து அன்றைக்கு சொன்ன ஒரு தகவல் இன்றைக்கும் என்னுடைய மனதில் இருக்கிறது. ஞானம், ஊழியத்தில் ஞானம் வேணும். யார் ஏமாத்துறவங்க, யார் உண்மையானவங்க, கண்டிப்பா அந்த டிசைனிங் நிறைய நேரத்தில் அது நிறைய ஆப்ரேட் ஆகும். ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் மை லைஃப். ஆமாம், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு எது எப்படி ஈஸிலி ஐ கேன் ஐடென்டிஃபை. தேவ ஞானம் நானா பண்ண முடியாது. இதற்கு தான் கர்த்தருடைய ஞானம் வேணும். ஒரு சமயத்தில் வெரி லாங் பேக் இன்னொன்று சொல்கிறேன். அப்போது வெனஸ்டே ப்ரேயர் ஒன்று நடக்கும், பர்சனல் ப்ரேயர். ஒரு ஊர்லேருந்து ஒரு சகோதரி வந்தான், எனக்கு திருமணத்திற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா. அப்படியா அப்படின்ட்டு சரி ஜெபிட்டு இருந்தேன். என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டுட்டு இருந்தேன். திருமணத்துக்காக ஜெபம் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு முன்னால் நான் கேட்டேன், ஏற்கனவே உனக்கு திருமணம் ஆச்சா அப்படின்னு. இல்லைண்ணா, ஏற்கனவே இல்லைண்ணா. கர்த்தருடைய ஆவியான திரும்பியா சொன்னார், ஆல்ரெடி ஷீ இஸ் மேரீடு அண்ட் டைவர்ஸ்ட் அப்படின்னாரு. ஆல்ரெடி ஷீ இஸ் மேரீட் அண்ட் டைவர்ஸ்ட். அதை சொன்ன மாத்திரத்தில் ஓன்ட்டா, கத்திட்டா. ஹவு டிட் யூ நோ தட்? அதுதான் தேவ ஞானம். ஏற்கனவே அவள் திருமணமாகி விவாகரத்து ஆனவள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவள் போய் சொல்றா. ஊரை மறைக்கிறதுக்கு உளமொழி இல்லை, நீ பழமொழி சொல்ற மாதிரி மனுஷனை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியும். இதே மாதிரி நிறைய அக்கேஷனில் நான் சொல்லிட்டே போகலாம், நிறைய காரியங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு தேவ ஞானம் வேணும். நாட் ஓன்லி இன் மினிஸ்ட்ரி, இன் ஆல் யுவர் ஒர்க்ஸ். கடினமான சில காரியங்கள் கூட இருக்கலாம், அதை எளிதாக சிலர் வருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தவறுகளை டக்குனி சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு சிஸ்டம் ஓரியன்ட் ஒர்க்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபிசிக்கல் ஓரியன்ட் ஒர்க்காக இருக்கலாம். அதுக்குரிய நபர் வரும்போது அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. அப்போது உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவனுடைய ஞானத்தை கேட்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெளிப்படுத்துகிற எல்லாத்தையுமே, ஆண்டவர் கொடுக்குற காரியத்தை எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்ல மாட்டோம். அது நீங்கள் நினச்சிக்கணும். சில காரியங்கள் இஃப் ஐ நாட் எக்ஸ்போஸ் டு இன் பப்ளிக், நீங்கள் அதை நினச்சிடக்கூடாது, தெரியலன்னு நினச்சிடக்கூடாது. எதை சொல்லணுமோ அதை தான் நாங்கள் சொல்ல முடியுமோ ஒழிய, எதை சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம் அதை சொல்ல முடியாது. பட் we know that. அதே போல் உங்களுடைய வேலைகளில் காரியங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு ஞானம், அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த ஞானத்தினாலே உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷமெல்லாம்
அவருக்குள் அடங்கியிருக்கிறது. இட் இஸ் இன் ஹிம். அவருக்குள் அடங்கியிருக்கிறது. அதை திறந்து நமக்கு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது ரெண்டாவது நம்ம வேலையில் ஆசீர்வதிக்கப்படனா ஞானம் வேணும். இன்னைக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்க. பிள்ளைகளை படி 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 படின்னு நம்ம புக்கு படிக்கட்டும், அறிவு வளரும். ஆனால் தேவனை தேடு, கர்த்தரை தேடு, அப்போ தான் ஞானம் வரணும்னு சொல்லி விடுங்க. டியூஷன்லாம் போனால் அறிவு தான் வரும், தேவனை தேடு மட்டும் தான் ஞானம் வரும். இந்த கான்செப்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். எங்கேருந்து தான் ஆண்டவர் அவருடைய அந்த ஞானத்தை நமக்கு அனந்த ஞானம், அனந்த ஞானம் அது வரும்போது உங்கள் வாழ்க்கையே அடுத்த லெவலுக்கு போய்விடும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இன்னொரு காரியத்தை, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அருமையான ஒரு வசனம். 17-18 எடுத்தவங்க நல்லா சத்தமாக படிங்க. உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, நான் 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 தான் இதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன். சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் உழைச்சேன். இல்லைன்னே சொல்லலை, நீங்கள் உழைச்சிங்க, நீங்கள் உழைச்சிங்க. உங்களுக்கு திறமை இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்தது யாரு? பலனை கொடுத்தது யாரு? கர்த்தர். உனக்கு பலனை கொடுத்து சுகமாக ஓய்வு பெற செய்தது யாரு? கர்த்தர். எத்தனை பேர் சர்வீஸ்லே பாதியிலே உலக ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிருக்காங்களே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறது. இத்தனை வயது வரையும் வேலை செய்வதற்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறாரே. தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயின்னு ஒரு நாளை சொல்லாத, உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் என் சாமர்த்தியம், என் கைபலன், என் ஐஸ்வர்யம் சொல்லாத சொல்லாத. அது உனக்கு ரைட்ஸே கிடையாது நீ சொல்றதுக்கு. வேதம் சொல்லுதுங்க, உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாத, உன் தேவனாகிய கர்த்தரை நினை. ரிமெம்பர் ஹிம். அவர் போட்ட பிச்சையா, அவர் போட்ட கிருபை, அதை சொல்லு. உனக்கு உழைச்சிருக்கலாம், நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், வெயிலில் மழையில் நின்றுருக்கலாம், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நிற்பதற்கு உனக்கு பலனை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறதை அனுபவிக்க முடியாமல் ஸ்ட்ரோக்ல இருக்கிறாங்க. எத்தனை பேர் நல்ல வேலை கிடைச்சி வேலைக்கு போகாம படுக்கையில் இருக்கிறாங்க. வேலைக்கு போக முடியாம படுக்கையில் இருக்கிற பிறகு எத்தனை பேர் தெரியுமா? உலகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, யோசித்து பாருங்க. நல்ல வேலைகள் கிடைத்து லட்சக்கணக்கான சம்பாத்தியம் உள்ள ஆட்கள் வேலைக்கு போக முடியாமல் இன்றைக்கு பெட் ரிடனா இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறது கர்த்தர். ஒரு நாள் உன்னை பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜீரோ. யூ ஆர் ஜீரோ. திறமையும் கொடுத்தது கர்த்தர், உனக்கு தாளந்த கொடுத்தது கர்த்தர், உனக்கு சுகத்தை கொடுத்தது கர்த்தர், பலனை கொடுத்திருக்கிறார். காலையிலே அவர்கிட்ட போய் நில்லு, ஆண்டவரே நீங்க பலன் கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்லப்பா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுக்கிறவன் நீர் நீர். அதை முதல்ல சொல்லுங்க. உன் கைகளின் பிரயாசம், கைகளின் கிரிய, அதை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய பலன் உனக்கு வேணும். நான் அப்படி செய்திருவேன், இப்படி செய்வேன், இப்படி செய்வேன்ட்டு நீ தேவனை மறந்து அதை நம்பியே இருந்தா எங்கேயோ போய் அது முட்டிட்டு நிற்கும் தான் அர்த்தம். உன் டைரக்ஷன் என்னைக்கோ ஒரு நாள் அது விபரீதமாக கூட போலாம்.
அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, நினைப்பாயாக. இதுவரையும் நீங்க ஒருவேளை யோசித்திருக்கலாம், நான் 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 அப்படி சொன்னவன் தான் எப்படி ஆனானி பைபிளும் சொல்லுது. அவன் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கத்தையும் கொடுத்தான். இந்த சொப்பனம் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அந்த ராஜாவுக்கு சொன்னான். ஆனாலும் அந்த ராஜா கேட்கல, பெருமையா சொன்னான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன்னா. அடுத்த நிமிஷமே மிருகம் மாறிட்டான், மிருகம் மாறிட்டான். ஒரு நாளும் பெருமைப்படாதுங்க. பெருமை பாராட்டுறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் கிரேஸ், அவ்வளோதான். ஆண்டவர் உனக்கு என்னென்ன கொடுத்துருக்கா அவருடைய கிருபை, அவ்வளோதான், கிருபை. அதை முதல்ல ஒத்துட்டுங்க. சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறது கர்த்தர். பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நிறைத்திடுமே. ஆண்டவரே, உங்க பலன்ல பண்ணா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நிறைத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நிறைத்திடுமே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பலன் தாருமே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க. பலன் தாருமே. ஆமா ஆண்டவரே, கேளுங்க, அவருடைய பலன் வேணும் நமக்கு. பலத்தால் Yes Jesus, everyone. என்னை நடத்திடுமே. Thank you Holy Spirit. ஒவ்வொரு நாளும் அவருடைய பலன் வேணும். அது இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. டப்பு டப்புன்னு நம்ம அடிச்சிட்டு இருக்கிற இதயத்து துடிப்ப அது நிற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா தேவன் அதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிசியாலஜி, அந்த அனாட்டமி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி ஆண்டவர் டிசைன் பண்ணி அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்க ஸ்டடி பண்ணி பார்த்தா தெரியும். ஹவு பியூட்டிஃபுல். எதுவுமே பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய பலம், அவருடைய கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான்காவதாக, கடைசியாக 128 சங்கீதம் 2 வசனத்தை வாசியுங்கள். Psalm 128 verse 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் பிரயாசத்தை வேற ஒருவன் சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது, வேற ஒரு காரியத்துக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் அவங்களுக்கு தான் அதிகமான சம்பளம். 1200, 1300, இன்னும் சில வேலைக்கு 1500 வாங்குறாங்க. அப்போ 1500 ரூபா சம்பளம் வாங்கினா 30 நாளைக்கு வேலை பார்த்தா அவன் 45,000. யார் தினந்தோறும் வாங்குறவனுக்கு உள்ள சம்பளம் 1000 ரூபாயும் வச்சிருங்க, 30,000 சம்பளம். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, 30,000 வாங்குற மாதிரியா இருப்பான்? இருக்காது. அன்னைக்கு 300 ரூபா வாங்கச்சில எப்படி வாங்கினானோ அதே மாதிரி தான் இப்போ 1000 ரூபா வாங்கச்சிலும் இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? சம்பாதிக்கிற சம்பாத்தியம் டாஸ்மார்க்குக்கு போகுது, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் புகைப்பிடித்தலுக்கு போகுது, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கஞ்சாக்கும் போதைப் பொருளுக்கும் தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு போய்விடுகிறது, பாவங்கள் பழக்கங்களுக்கு போய்விடுகிறது.
அப்ப இவன் கையின் பிரயாசத்தை இவன் சாப்பிடல, டாஸ்மார்க் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஹல்லேலூயா. எங்க சாப்பிட்டுட்டு இருக்குது? டாஸ்மார்க். வரவு என்ன, செலவு என்ன, நமக்கு என்ன நம்ம குடும்பத்தில் முடியும் அப்படின்னு யோசிக்காம கடன் கொடுக்கிறவன்ட்டெல்லாம் கடனை வாங்கி வச்சிடுறது. அப்புறம் வட்டி கட்ட முடியாது. இவன் பிரயாசம் எல்லாம், கையின் பிரயாசம் எல்லாம் வட்டிக்காரன்ட்ட போயிடும். இவன் பிரயாசத்தை யார் சாப்பிட்றா? வட்டிக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கான். வட்டிக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கிய நன்மை உண்டா இருக்கும், நீ சாப்பிடுவா. அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா அதுக்கு தான் ஆண்டவர் முதல்ல 3 சொல்லிட்டாரு. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டா இருக்கும். அப்போ இந்த பாக்கியம்னா என்ன? அதான் ஆசீர்வாதம். நன்மை அது ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளின் கிரியைகளிலும் கையின் பிரயாசத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் முன்னது ஐ வில் bless you, ஆசீர்வதிப்பேன். முதல் சொன்ன வசனத்தை திருப்பியும் ஆண்டவர் 2வது முறை அதை என்ன செய்கிறாரு? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். நான் ஆசீர்வதிப்பேன். நிறைய பேர் நிறைய காரியத்தை ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு பணத்தை எங்கெல்லாமும் விட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் சொல்லுவான், நீ இப்படி போட்டா அப்படி வரும், அப்படி போட்டா அப்படி போகணுன்ட்டு, அப்படி கிடைக்கும் பணத்தை இப்படி கிடைக்கும் நினச்சி நிறைய பேர் பணத்தை என்ன செய்வான்? இவன் சாப்பிட்றதுக்கு பதில இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு போயிட்டு கடைசியில் முடிச்சுட்டு இருப்பான். கடைசியில் முடிச்சுட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்ற, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். இது வேணும்னா முதல் 3 காரியம் இல்லைன்னா நடக்காது. ஹல்லேலூயா. அதற்கு தேவனுடைய ஞானம் வேணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். 2வதாக கர்த்தருடைய ஞானம் உனக்கு வேண்டும். 3வதாக கர்த்தருடைய பலன் உனக்கு வேண்டும். இந்த 3ம் இருக்கும்போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டு. அந்த 3ம் இல்லாமல் இந்த 4வது நிறைவு இல்லை. நிறைவு இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா இது அன்றாட வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற பணிகள், வேலைகள். அதான் நான் சொல்லிட்டேன், எனி ஜாப் அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஈவன் நீங்கள் ஹோம் மேக்கராக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. பட் எல்லாத்துக்கும் ரூல் தான். எல்லாத்துக்கும் ரூல் தான். தேவ ஆவியானவர், ஞானம், தேவ ஞானம், தேவ பலன் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஓட வேண்டியதில் ஆசீர்வாதத்தை தேடி, அது தேடி உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அருமையாக எடுத்துரைக்கிறது. 2 காரியங்களை நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியை எத்தனை பேர் கேட்டீங்க? கை ஊத்துங்க பாப்பா. நல்லா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ப்ளீஸ் புட் டவுன். தேங்க்யூ. அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கேட்காதவங்களும் இன்னைக்காவது போய் அதையும் ஒருக்க கேட்டுருங்க. அதில் 2 காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்தேன். 2 பாயிண்ட். அதை இப்பவும் சொல்லி முடிக்க போகிறேன். உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதி. இது ப்ராக்டிக்கலாக உள்ளது. 3 காரியம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவருடைய ஆவியானவர், ஞானம், பலன் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதை நல்லா மனசில் பதிங்க. நான் ஏன் இந்த குறிப்புகள்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னா, சும்மா பண்ணவில்லை. உங்கள் மனசில் கொடுக்குற மெசேஜ் ரிஜிஸ்டர் ஆகி நீ போகணும். அதுதான் 2 காரியங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யுங்க. 1, உன் கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்கள் கைகளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஆண்டவரே, என் கரங்களை உங்கள் கரத்தில் தரேன், நீங்கள் பொறுப்படுங்க. உங்கள் கரத்தை அவர் பிடிக்கும்போது, உங்கள் கரம் அவர் கரத்துக்குள்ளே இருக்கும்போது, அதை போல ஒரு பெரிய பிளெஸிங் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய கரங்களின் கிரியைகளிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் கரங்களை அவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்க. நீங்கள் என்ன பணி செய்தாலும் பரவாயில்ல,
அதை முதலாவது செய்யுங்கள். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு அவரை கனம் பண்ணணும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் பிசினித்தனமும் இருக்கக்கூடாது, அதில் ஏனோ தானமும் இருக்கக்கூடாது, கடைமுறைக்காகவும் இருக்கக்கூடாது. தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்கிறதில்லை, தாராளமாக இருங்கள். கர்த்தரை உங்களுக்குள்ள பொருளாலும் எல்லா விளைவின் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள்னு சொல்லி இருக்குது. எல்லா விளைவின், நாங்கள் அக்ரிகல்ச்சரும் கிடையாது, ஆடு மாடம் வளர்க்கலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் கிராமத்தில், கிராம மக்கள் கரெக்டாக வைப்பாங்க. ஆடு குட்டி போட்டால் கொண்டு வைப்பாங்க, மாடு குட்டி போட்டால் வைப்பாங்க, கோழி முட்டை விட்டாலும் வைப்பாங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. இங்கே உங்களுக்கு என்ன இருக்குதோ, என்ன வருமானம் இருக்கிறதோ, என்ன சம்பாத்தியம் இருக்கிறதோ, அதிலே கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாய் அவரை கனம் பண்ணுவதற்கு கர்த்தருக்குரிய காரியத்தை, அவருடைய காணிக்கையை நீர் செலுத்துங்கள். அப்பொழுது உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். பொத்தல் பை இருக்காது, ஓட்ட பை இருக்காது. ஐயா சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே பெயருது, கீழே பெயருது. பொத்தல் பையா இருக்குது, ஓட்ட பையா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருக்கு தாராளமாய் கொடுத்து பாருங்கள், உங்க ஓட்ட பையெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்துவார். 12 மாசமும் 12 கூடைகள் நிறைய மீதி எடுத்தது போல 12 மாசமும் மீதியான துணிக்கைகளை எடுக்க வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்க, ஒரு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் கரங்களை தேவ கரங்களிலே அர்ப்பணிங்கள். உங்களுக்கு உரியதை கொண்டு கர்த்தரை கனம் பண்ணுங்க. அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள். ஆண்டவரே சொல்லிட்டார், என்னை சோதித்து பாருங்கள்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை நீங்கள் ருசித்து பார்த்து விட்டால் அந்த போல ஒரு ருசி எதுவுமே இருக்காது. இன்னைக்கு சொன்ன காரியத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடியுங்கள். வேலை செய்வது தேவனுக்கு பிரியம். அப்போ வேலை செய்யாமல் இருப்பது அவருக்கு பிரியம் அல்ல. எந்த வேலையினாலும் சரி, யூ ஆக்குபைட் யுவர் செல்ஃப். அந்த வேலையை செய்வதற்கு அவருடைய ஆவியானவர் நமக்கு தேவை, அவருடைய ஞானம் நமக்கு வேணும், அவருடைய பலன் வேணும். அப்படி இருக்கும்போது ஆசீர்வாதம் நமக்குள்ள தேடி வரும். அதை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கரங்களை அவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு அவரை கனம் பண்ணுங்க. அப்பொழுது பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let us all stand for prayer. Thank you, Jesus. உங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாத்திலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறார். கவலைப்படாதுங்க. அவர் ஒரு நாள் கூட உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசு சாமி, நன்றி. எல்லாரும் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். உண்மையா யாரெல்லாம் தீர்மானம் எடுக்க போறீங்க அவங்களுக்காக தான் இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய வேலையில, என்னுடைய தொழிலில் ஏதோ ஒரு காரியத்தை என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். ஐடலா இருக்கிறத ஆண்டவர் விரும்பலை. என்ன உங்க வயசுக்கு உங்களுக்கு முடியுதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ ஜீசஸ். உங்க ஆவியானவரே எனக்கு தாங்க, உங்க ஞானத்தை தாங்க, உங்க பலனை தாங்க. கேளு. என் கரங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மை கனம் பண்ணுவேன்ப்பா. நான் அதை உண்மையா செய்வேன், மனப்பூர்வமா செய்வேன். செய்துப்பா. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். பொத்தல் பைங்கிறது சரித்திரத்தில் இல்லாமல் ஆகிவிடும். ஆமா, நீ செய்துப்பா. சேலஞ்சிங்கா நான் சொல்றேன். தேவனுடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய பரிசுத்த பீடத்திலிருந்து நான் சொல்றேன், இது கர்த்தருடைய வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். தேவ கரங்களால் அர்ப்பணிப்பீங்களா? தேங்க்யூ லார்ட். உங்களுக்காக இப்போ நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் உண்மையா ஜெபம் பண்றீங்களோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். தேங்க்யூ லார்ட். அன்புள்ள இயேசு சாமி,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அப்பா. யாரெல்லாம் இப்பொழுது இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஆலயத்திற்குள் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், யூடியூப்பை பார்த்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். தகப்பனே, யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களோ, ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆவியானவர் வேணும், உங்க ஞானம் வேணும், உங்க பலன் வேணும், இன்னைக்கு என்னுடைய கரங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முதல் உம்மை நான் கனம் பண்ணும் வண்ணமாக உண்மையாய் மனப்பூர்வமாய் உமக்கென்று நான் காணிக்கைகளை கொடுப்பேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உமக்கென்று நான் தாராளமாய் செய்வேன் என்று தீர்மானிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய தீர்மானத்தை இன்றைக்கு ஆசீர்வதியும், அவருடைய கரங்களை இன்றைக்கு நீர் பிடியும், அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவீராக ராஜா. ஒரு நாள் கூட பொத்தல் பையை அவர்கள் பார்க்க கூடாது. கடன் என்பது அவருடைய வரலாற்றிலே இருக்கக்கூடாது. ஆஸ்தியும் செல்வமும் அவர்களுடைய வீட்டிலே நிறைவாய் காணப்படட்டும் அப்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது எதுக்கு தெரியுமா? உனக்கு மட்டும் இல்லை, அதையும் ஆண்டவர் தெளிவாக சொல்றார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது உனக்காக மட்டுமல்ல, உன்னை கொண்டு அநேகருக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதானே ஆபிரகாமுக்கு சொன்னார், பூமியில் உன் வம்சமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை ஆசீர்வதிப்பேன், அநேகர் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க மூலமா அநேகருக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டுமே, அநேகருக்கு உதவி கிடைக்கட்டுமே, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டுமே. தேங்க்யூ ஜீசஸ். அதற்காக தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு. ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை மாத்திரம் நீர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உண்மையாக உம்முடைய கிருபாசனத்துக்குள்ளே வந்து தங்களை உடைத்து ஊத்துகிற பிள்ளைகளை இன்றைக்கு நீர் கட்டி எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக ராஜா. தரித்திரத்தை எடுத்து போடும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடும். அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பாக்கிய நன்மை அவர்களை தேடி வருவதாக. எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,